Hi guys, hope you are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டே எடுத்த ஒரு வீடியோ தான். எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி புத்தளம் போக போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களோட யூனிவர்சிட்டியால் இன்றைக்கி புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு லீகல் எய்ட் கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அட்டம் பண்ணுறதுக்காக வேண்டி தான் போக போகிறோம். எல்லாரையுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏலியாக எழும்பி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாடி வாஷ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்ததாக நம்மளோட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு தஹஜ்ஜுதெல்லாம் தொழிட்டு சுபஹெல்லாம் தொழிட்டு இருந்தோடனே ஒரு 3:30 ஆகிட்டு. 3:30 ஆகின உடனே கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழும்பினேன் அப்படின்ட்டு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பசி உண்டு வரும் இல்லையா? அப்படி பசி உண்டு வந்ததுனால நான் இப்போ காஃபி போட போகிறேன். நான் வந்து அந்தளவுக்கு டீ குடிக்கிறேன் இல்லை, பிகாஸ் எனக்கு டீ வந்து செட் ஆகிறதில்ல. ஸோ நான் வந்து இப்போ காஃபி ஒன்றும் போட்டு அதோட என்னோட இருக்கிற பிஸ்கட்டோடு சாப்பிட்டு இன்றைக்கி இதை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல இல்லாது, பிகாஸ் இது ஏர்லி மார்னிங் தானே. ஸோ அதையும் சாப்பிட்டு நான் அடுத்ததாக வந்து ரெடியாக போகிறேன். எனக்கு வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் அந்த பர்ஃபெக்டாகலாம் காஃபியோ டீயோ போட தெரியாது. பிகாஸ் வீட்டடிக்கொள்ள உம்மா தானே போட தருவாங்க இல்லையா? அப்போ நம்ம இப்போ நமக்கு வந்த மாதிரி போட்டு ஒரு பசிக்காக வேண்டி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இது வந்து எல்லா ஹாஸ்டல்லைஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். வீட்டில் குடிக்கிற காஃபிக்கும் ஹாஸ்டலில் குடிக்கிற காஃபிக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதையும் குடிச்சிட்டு நான் இப்போ ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்ட்டு சொன்னால், நாங்கள் லோ ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ஒரு 4:30 நான் ஹாஸ்டல்லேருந்து அவுட் ஆகிட்டேன். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால தனியாக போகிறது பயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகித்தான் நாங்கள் இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஏர்லி மார்னிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு பஸ் இருக்காது. அது வந்து 6க்கு பிறகு தான் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிக்மி போட்டு தான் இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். யூனிவர்சிட்டியிலேருந்து அங்கே பஸ் வரும். ஸோ அதில் ஏறிட்டு தான் நாங்கள் புத்தளம் போகணும். நான் வெளியாகிட்டு ரோட்டுக்கு வந்த உடனே நான் பிக்மி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் ஆகி கொண்டாங்க. ஸோ நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு லீகல் எய்ட் கேம்ப் அப்படின்ட்டு சொல்கிறதுனால இந்த ட்ராவலிங் சார்ஜ் எல்லாமே அந்த ஆர்கனைசிங் டீமால் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே எங்களோட ஃபேக்கல்ட்டிக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. போய் கொஞ்ச நேரம் இருந்து ஃப்ரெஷ் ஆகி கொண்டு எல்லோரும் அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. 6:30 ஆகிட்டு. ஸோ எல்லோரும் பஸ் வந்த உடனே அவங்க ஏறிக்கொண்டு இனி கிளம்பிட்டு புத்தளம் தான். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய்த்தே இல்லை. இது தான் என்னோடய யூனிவர்சிட்டியால் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறதா இருந்துச்சு. புத்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த இடம் வந்து புத்தளத்தில் நுரைச்சோலை. நுரைச்சோலையில் இருக்கிற நுரைச்சோலை நேஷனல் ஸ்கூலில் வந்து தான் இந்த லீகல் எய்ட் கேம்பிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பஸ்ஸில் போய்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தந்தாங்க. ஒரு 8:30 அப்படி மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு கொண்டு அடுத்ததாக இனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணி கொண்டு தான் இந்த லீகல் எய்ட் கேம்புக்கு போயிருந்தோம். ஸோ ஒரு 9:45 அப்படி மாதிரி ஆகக்கொள்ள நாங்கள் நுரைச்சோலை மகா வித்தியாலயத்துக்கு போயாச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லீகல் எய்ட் கேம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக நோக்கத்துக்காக செய்யப்படுது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் ஸ்கூலுக்கு போனதோட என்னோட வீடியோவை கட் பண்ணிக்கொள்கிறேன். நுரைச்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குறதுக்காக நிறைய லோயர்ஸ் வந்து அந்த பிரதேசத்திலிருந்தே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருந்துச்சு.
ஸோ நாங்கள் 10க்கெல்லாம் அந்த லீகல் எய்ட் கேம்ப் ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு ஒரு 1 o'clock மாதிரி தான் எங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கொண்டு அடுத்ததாக 4:30 மாதிரி டீ டைம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் முடிச்சு கொண்டு இனி லீகல் எய்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். லீகல் எய்ட் கேம்புக்கு நாங்கள் ட்ராவலிங் சார்ஜ், அதோட லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ டீ டைம் எல்லாமே வந்து அவங்களாவே ஃப்ரீயாக ஏற்பாடு செஞ்சு தந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு கொண்டு நாங்கள் ஒரு 6:30 மாதிரி இங்கே இருந்து புத்தளத்திலிருந்து கொழம்புக்கு பஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வைப்போடு தான் நைட் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. புத்தளம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நுரைச்சோலை அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக அங்கே அனல் மின் நிலையம் இருக்குது இல்லையா, ஸோ சில காற்றாலைகளையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த புத்தளம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். பிகாஸ் அங்கே வந்து நிறைய தென்னை மரங்கள் இருந்துச்சு. ஏன்னு அப்படின்னு சொன்னால் புத்தளம் வந்து ஒரு தென்னை முக்கோண வளையம் அப்படிங்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அங்கே நிறைய உப்பளங்களையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதோட நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்து அங்கே காணக்கூடியதாக இருந்துச்சு. புத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த லீகல் எய்ட் கேம்பிங்கை பற்றி நான் கட்டாயமே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது என்னோட 2வது லீகல் எய்ட் கேம்ப். இதில் வந்து ஒரு நிறைய லாயர்ஸோட வந்து பயணிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் ஆஸ் எ லா ஸ்டூடெண்ட்டாக நான் இந்த லீகல் எய்ட் கேம்ப்லேருந்து பெற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலங்களுக்கு பிறகு ஃபைனலாக கொழும்புக்கு வந்தாச்சு. இனி ஹாஸ்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், நான் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.